2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். பாரதிய ஜனதாவின் 11வது தேசிய தலைவராக ஜே.பி. நட்டா கடந்த 2020 தேர்வு செய்யப்பட்டார். 2023 அவருடைய பதவிக்காலம் முடிந்த போதிலும் 2024 ஆண்டில் நடந்த பார்லிமெண்ட் தேர்தலை கருத்தில் கொண்டு அவருடைய பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டது. தற்போது அவர் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிறார். பாரதிய ஜனதாவின் அமைப்பு தேர்தல்கள் அனைத்து மாநிலங்களிலும் நடந்து முடிந்துவிட்டன. புதிய தேசிய தலைவர் மட்டுமே தேர்வு செய்யப்பட வேண்டும். இந்நிலையில்தான் பீகாரைச் சேர்ந்த இளம் தலைவர் நிதின் நபீன் கட்சியின் தேசிய செயல் தலைவராக அறிவிக்கப்பட்டார். சிறிது காலத்திற்கு பிறகு அவரே தேசிய தலைவராக தேர்வு செய்யப்படுவார் என்று கூறப்பட்டது. அதன் பிறகு அவர் செல்லும் மாநிலங்களில் எல்லாம் அவருக்கு கட்சியினர் பெரும் உற்சாகத்துடன் வரவேற்பு அளிக்க துவங்கினர். கடந்த சில தினங்களுக்கு முன் பாரதிய ஜனதா தேசிய தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தலை பாரதிய ஜனதா தேர்தல் அதிகாரி லக்ஷ்மண் அறிவித்தார். அதன்படி இன்று வேட்புமனு தாக்கல் நடைபெற்றது. மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா, ராஜ்நாத் சிங், தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா முன்னிலையில் நிதின் நபீன் வேட்புமனு தாக்கல் செய்தார். அதை தேர்தல் அதிகாரி லக்ஷ்மண் பெற்றுக்கொண்டார். பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள், பாரதிய ஜனதா ஆளும் மாநிலங்களின் முதல்வர்கள், மாநில பாரதிய ஜனதா தலைவர்களும் அவருக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். இன்று மாலை 4 மணியுடன் வேட்புமனு தாக்கல் முடிந்தது. நிதின் நபீனை எதிர்த்து யாரும் மனு தாக்கல் செய்யவில்லை. இதனால் அவர் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டு நாளை பாரதிய ஜனதாவின் 12வது தேசிய தலைவராக அறிவிக்கப்பட உள்ளார். பீகாரைச் சேர்ந்த 45 வயதான நிதின் நபீன் நிதிஷ் அரசில் அமைச்சராக இருந்தார். கடந்த மாதம் தேசிய செயல் தலைவராக அறிவிக்கப்பட்ட மறுநாளே நிதின் நபீன் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். பாங்கிப்பூர் சட்டசபை தொகுதியில் 2006 இடைத்தேர்தலில் அவர் முதல் முறையாக வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனார். அதன் பிறகு தொடர்ந்து 2010, 2015, 2020, 2025 தேர்தல்களிலும் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றுள்ளார். நிதின் நபீனின் தந்தை நபீன் கிஷோர் பிரசாத் சின்ஹா, அவரும் பீகார் சட்டசபை உறுப்பினராக இருந்தவர்தான். அவருடைய அகால மரணத்தை அடுத்து இளம் வயதிலேயே நிதின் நபீன் அரசியலுக்கு வந்தார். தொடர் வெற்றிகள் மற்றும் மக்கள் சேவையால் பீகார் மாநில பாரதிய ஜனதாவில் மிகவும் நம்பகமான தலைவராக நிதின் நபீன் உயர்ந்தார். பீகார் சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா வெற்றிக்கு திட்டமிட்டு செயல்பட்டு பிரதமர் மோடியின் கவனத்தை நிதின் நபீன் ஈர்த்தார். அதனால் இப்போது பாரதிய ஜனதா தேசிய தலைவராகிறார்.